இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சிங்கிளா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வருவாங்கல்ல. அந்த மாதிரி உங்ககிட்ட அதிகமா உங்களை நோக்கி வந்த அட்வைஸ் தான் என்னவா இருக்கும்? அண்ணா இதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் தான் இவங்ககிட்ட கேட்பேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ட்டு. ஒய் சிங்கிளா இருக்கவங்க ஹெல்ப் கேக்குறீங்க? ஏன்னா அவங்க சிங்கிளா இருக்கானுங்க, ஜாலியா இருக்கானுங்க. நான் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும், 8 மணிக்கு மேலதான் எப்போ வருவேன். கல்யாண வாழ்க்கை ஜாலியா இல்லையா? அது ஜாலியா தான் இருக்கும். ஆனா இவனுங்க என்னோட ஜாலியா இருப்பானுங்கல்ல. காண்டா இருக்கும் பார்த்தா. ஆமா, எரிச்சலா இருக்கும். சரி, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சிங்கிளா இருக்கப்ப இருந்தது மேரேஜ்க்கு அப்புறம் இல்ல? சிங்கிளா இருக்கப்ப டைம் நம்ம கையில இருக்கும். இஷ்டத்துக்கு நமக்கு தோணும் போது தூங்கலாம், தோணும் போது வெளியே போகலாம், தோணும் போது என்ன வேணா பண்ணலாம். மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அப்படி இல்ல. சோ மேரேஜ்க்கு அப்புறமேட்டு நம்ம அவங்களுக்கு தோணும் போது நம்ம வீட்டுல இருக்கணும், அவங்களுக்கு வேணும் போது பக்கத்துல இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோ சிங்கிளா இருக்கிறதுக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் இருக்க பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். சோ நான் அவங்கள்ட்ட கேக்குற ஹெல்ப் மோஸ்டா என்னவா இருக்கும்னா, எப்படியாவது சமாதானப்படுத்தி இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்குங்கடா அப்படின்பேன். இவனுக்கு போய் பர்மிஷன் வாங்குறேன்ற பேர்ல அண்ணன் இங்க இருக்கிறேன்றாரு, நீங்களும் இங்க இருங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்க வச்சிருவானுங்க.